காவிரி நதி பாய்ந்து பயிர் வளம் சிறந்து விளங்கும் சோழ நாட்டில் உள்ள திருவாலி என்னும் திருநகரி திவ்ய கஷேத்திரத்தின் அருகே திருக்குறையலூரில் நளவருடம் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் பௌர்ணமி வியாழக்கிழமை இவைகள் பொருந்திய நன்னாளில் ஆலி நாடுடையான் வள்ளி திரு ஆகியோருக்கு திருமங்கையாழ்வார் திருக்குமாரராக அவதரித்தார். இவர் திருமாலின் கையில் உள்ள சார்ங்கம் என்னும் வில்லின் அம்சமாக கருதப்படுகிறார். சோழ அரசனின் சேனை தலைவர்களில் ஒருவருக்கு மகவாக பிறந்த இவர் நீலன் என்று நிறம் கொண்டு பெயரிடப்பட்டார். இளமையிலேயே வீரத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்கினார். குடிப்பிறப்புக்கு ஏற்ப போர்க்கலையும் தேர்ச்சி பெற்று அரசனுக்காக பல போர்களில் வெற்றி பெற்று தந்தார். மகிழ்வுற்ற அரசனால் திருமங்கை நாட்டின் மன்னனாக பரகாலன் என்ற பெயருடன் முடிசூட்டப்பட்டார். சிற்றரசன் என்ற முறையில் சோழ அரசனுக்கு கப்பம் செலுத்தி வந்தார். இவ்வாறு பரகாலர் இருக்கையில் சுமங்கலை என்னும் தேவலோக பெண் ஒருத்தி தோழியருடன் இமயமலையின் வளங்களை சுற்றி பார்த்து கொண்டு வருகையில் திருமாலின் அம்சமாகிய கபில முனிவர் சீடர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருப்பதை கண்டார். சீடர்களுள் ஒருவர் விகார வடிவினராக இருக்க அவரை கண்ட சுமங்கலை ஏளனம் செய்தார். அதனால் சினமுற்ற கபில முனிவர் சுமங்கலையை நோக்கி பூமியில் சென்று மானிட பெண்ணாக பிறந்து ஒரு மனிதனுடைய மனைவியாய் வாழக்கடவாய் என்று சபித்தார். அப்பெண் அஞ்சி நடுங்கி மன்னிக்குமாறு வேண்டினாள். கபில முனிவர் அவளை நோக்கி பரகாலரது மனைவியாகி அவரது போர்க்கள வேள்வியை போக்கி திருமாலின் நல்லடியாராக திருத்தி அவருடன் வாழ்ந்திருந்து அதனால் உன் குறை தீர்ந்து பொன்னாட்டை அடைவாயாக என்று அருள் புரிந்தார். அவ்வண்ணமே சுமங்கலையும் திருவாலி நாட்டிலுள்ள திருநாங்கூர் பொய்கையில் தோழியருடன் நீராடி குமுத மலர் பொய்து கொண்டிருந்தாள். தோழியர் இவளை விடுத்து போனார்கள். சுமங்கலை குமுத மலரையே தனக்கு தாயாக கொண்டு அதன் அருகில் குழந்தையாய் தோன்றினாள். திருமாலிடம் நீங்காத அன்புடையவரும் திருநாங்கூரில் வாழ்பவருமாகிய ஒரு மருத்துவர் பொய்கைக்கு நீராட வந்தார். குழந்தையை கண்டு யாரும் இன்மையால் இல்லம் எடுத்துச் சென்று மனைவியிடம் மகிழ்ச்சியுடன் அளிக்க இருவரும் அக்குழந்தைக்கு குமுதவல்லி என்னும் பெயரிட்டு தம் குழந்தையை போன்று செல்வமுடன் வளர்த்தார்கள். குமுதவல்லியும் திருமணப் பருவத்தை அடைந்தார். ஒற்றர்கள் மூலம் குமுதவல்லியின் சிறப்பினையும் அழகையும் பற்றி அறிந்த மங்கை மன்னன் வைத்தியனிடம் சென்று அவளை தனக்கு மணம் செய்விக்க வேண்டினார். விஷ்ணுவின் பக்தையான குமுதவல்லியோ தன்னை திருமணம் செய்ய வேண்டுமானால் தினமும் 1008 வைணவர்களுக்கு அமுது படைத்து அவர்கள் திருவடிகளை விளக்கிய நீரை உட்கொண்டால்தான் மங்கை மன்னனை மணம் புரிய முடியும் என்றாள். மங்கை ஆசையால் மங்கை மன்னன் அதற்கு இசைந்து உறுதிமொழி அளிக்க குமுதவல்லியும் அவரை மணம் செய்து கொள்ள இசைந்தார். அதன் பின்பு குமுதவல்லியை அவள் பெற்றோர் நீலனுக்கு நாடும் ஊரும் அறிய நல்லதொரு நாளில் திருமணம் செய்து வைத்தனர். மங்கை மடம் என்ற இடத்தில் வைணவர்களுக்கு அமுதளிக்க ஏற்பாடு செய்து பெருந்தோட்டம் என்ற இடத்தில் வாழை முதலிய காய்கனிகளுக்கு தோட்டம் அமைத்து திருமங்கை மன்னன் தான் கொடுத்த வாக்கை சிறப்பாக நிறைவேற்றி வந்தார். அடியார்களுக்கு அமுது படைத்து படைத்து அரண்மனையின் நிதி நிலை சரிந்தது. சோழ மன்னனுக்கு கப்பம் கட்ட முடியாத நிலை ஏற்பட்டது. வழக்கமாக மன்னனுக்கு கப்பம் கேட்டு வந்த ஆட்களிடம் தன் நிலையை கூறி அனுப்பிவிட்டார். கோபமடைந்த மன்னன் சேனை தலைவனுடன் தன் படையை அனுப்பி அவரை பிடித்து வரும்படி கூறினான். ஆனால் மங்கை மன்னன் ஆடல்மா என்ற சிறந்த குதிரையின் மீதேறி போரிட்டு அனைவரையும் விரட்டி அடித்தார். எனவே மன்னனே பெரும் படையுடன் சென்றான். ஆனாலும் அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்தார் மங்கை மன்னன். பின் அரசன் தன் சூழ்ச்சியால் இவர் வலிமையை பாராட்டுபவன் போல் அருகில் அழைத்து தன் அமைச்சரிடம் ஒப்புவித்து கப்பப்பணம் தந்தால் விடுவிப்பதாகவும்
அதுவரை தன் கைதியாக கோவிலில் தங்கியிருக்கும்படியும் கூறிச் சென்றார். மன்னன் கூறியபடி பரகாலனும் 3 நாட்கள் எதுவும் சாப்பிடாமல் கோயிலில் தங்கியிருந்தார். பசி மயக்கத்தில் தூங்கிய அவரது கனவில் கச்சியம்பதி இறைவன் தோன்றி தன் சேவைக்கு வந்தால் அவரது கடன் தீர்க்கும் வகையில் பொருளுதவி செய்வதாக கூறினார். ఇంటి గోడలకు పెట్టిన ఈ ఫోటోలు பெற்று படையினருடன் காஞ்சிபுரம் சென்றார் பரகாலன். வேகவதி ஆற்றங்கரையில் பெருமாள் கூறிய இடத்தில் தோண்டவும் பெரும் புதையல் இருந்தது. அதை எடுத்து மன்னனுக்குரிய கடனை அடைத்துவிட்டு மீதியை அமுது படைக்க வைத்துக் கொண்டார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பணம் தந்த செய்தியை கேட்டு வியப்புடன் மன்னன் ஆழ்வாரை பணிந்து மனிதர்களுள் மேம்பட்ட பெருமையுடையவர் என்று எண்ணி அவர் அளித்த கப்பப்பணத்தை கருவூலத்தில் சேர்க்காமல் அவரை அழைத்து அவரிடமே அப்பணத்தையும் வெகுமதியையும் அளித்து அவற்றை உணவிடுவதற்கு வைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டான். இப்படி இருக்கையில் ஆழ்வார் மேலும் பொருள் வேண்டி இருந்ததால் வழிப்பறி செய்து பொருள் திரட்ட எண்ணி தன் பரிவாரத்தையும் கூட்டிக் கொண்டு திருமணங்கொல்லையில் ஒரு அரச மரத்தில் பதுங்கியிருந்தார். வைணவர்களுக்காகவே வழிப்பறி செய்யும் பரகாலரது எண்ணத்தை உணர்ந்த பெருமாள் அவ்வழியில் திருமண கோலத்தில் மனைவியுடன் எல்லா அணிகலன்களையும் அணிந்து கொண்டு பல வகை திரவியங்களுடன் பெரும் திரளோடு வந்து நின்றார். இக்கூட்டத்தை கண்ட பரகாலன் மிக்க மகிழ்ச்சியுடன் வாளும் கையுமாக இவர்களை சூழ்ந்து கொண்டு ஆடை அணிகலன்களை எல்லாம் கவர்ந்து கொண்டார். ஆனால் கால் விரல் மோதிரத்தை மட்டும் கழற்ற முடியவில்லை. பரகாலனும் மோதிரத்தை கழட்டும்படி கூறியதற்கு என்னால் முடியவில்லை, முடிந்தால் நீயே கழட்டிக்கொள் என்றார் நாராயணன். அதேபோல பரகாலனும் குனிந்து தன் பற்களால் கடித்து மோதிரத்தை இழுத்தார். எவ்வளவு முயன்றும் இயலவில்லை அந்த காலனால் பரகாலனால். எம்பெருமானும் இதை கண்டு நம் கலியனோ என்று அருளிச் செய்தார். பின் அவர்கள் அந்த மெட்டியை விட்டுவிட்டு மற்ற உடைமைகள் அனைத்தையும் மூட்டையில் கட்டி தூக்க முயன்றனர். ஆனால் அந்த முயற்சியும் வீணாய் போனது. எவ்வளவு முயன்றும் அவர்களால் தூக்க முடியவில்லை. உடனே கோபம் கொண்ட பரகாலன், ஏய், நீ ஏதோ மந்திரம் செய்துவிட்டாய், அதனால்தான் என்னால் கழற்றவும் இயலவில்லை, கவர்ந்ததை கொள்ளவும் முடியவில்லை. என்ன மாயம் செய்தாய், என்ன மந்திரம் செய்தாய், உண்மையை சொல் என்று ஆத்திரத்துடன் கல்யாண மாப்பிள்ளையிடம் கத்தியை நீட்டி மிரட்டினார். உடனே மாதவன் மந்தகாசம் சிந்தும் முகத்தில் தவழ்ந்த மந்திர புன்னகையுடன் நம் கலியா என்னும் பெயரிட்டு, நம் கலியா வா, என் அருகில் வா, உனக்கு நான் அந்த மந்திரத்தை சொல்லுகிறேன் என்று அருகில் அழைத்து நம் கலியனின் காதிலே தீயவற்றிற்கு எட்டாத தின்ன தின்ன தெவிட்டாத தேனினும் இனியதாய 108 திருத்தல தலைவனின் பாவங்கள் அனைத்தும் போக்குபவனின் பெயர் கொண்ட அந்த 8 எழுத்து மந்திரத்தை பக்குவமாய் ஓம் நமோ நாராயணா என்று ஓத நம் கலியனின் கர்மங்கள் அனைத்தும் கழிந்தன. எம்பெருமான் பெரிய பிராட்டியுடன் கருட வாகனத்தில் அவருக்கு அருள் பாலித்து விட்டு மறைந்தார். நம் கலியன் அந்த இறைவனை தனக்குள்ளே அழுத்திக் கொண்டார். தானும் அந்த இறைவனுக்குள்ளே ஆழ்ந்தார். அந்த கணமே நம் கலியனுக்குள்ளே கட்டுண்டு கிடந்த கருணை வெள்ளம் கரையை உடைத்து அகிலமெல்லாம் பாய ஆரம்பித்தது. இறைவன் மீதான அன்பும் பக்தியும் ஆழ்வாரின் மனத்திற்குள்ளிருந்து உடைந்து கண் வழியே கண்ணீராய், திருவாய் வழியே திவ்ய மொழிகளாய் வெளிப்பட்டு மடை திறந்த வெள்ளமென பாசுரங்களாய் பெருக்கெடுத்தது. இறைவன் இருக்கும் திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று அவரது அருள் கடலிலே ஆழ்ந்து ஆழமான கருத்துடைய இப்பாசுரங்களை பாடி பாடி பரவசம் கொண்டார். திருமங்கை ஆழ்வார் திருநின்ற ஊர் திருத்தலத்தை பாடாது சென்றுவிடவே தாயார் பக்தவத்சல பெருமாளை பாடல் பெற்று வர அனுப்பி வைத்தாராம். பெருமாள் வருவதற்குள் திருமங்கை ஆழ்வார் திருவிடந்தை திருத்தலத்தையும் தாண்டி திருக்கடல் மல்லை வந்துவிட்டார். அங்கே திருநின்ற ஊர் பெருமாளுக்காக ஒரு பாடல் பாட
ஒரு பாடலுடன் திரும்பி வந்த பக்தவத்சல பெருமாளை கண்ட தாயார், மற்ற திருத்தலங்களுக்கு அதிகம் பாடல் இருக்க நமக்கு ஒன்றுதானா என்று திரும்பவும் அனுப்பினாராம். அதற்குள் திருக்கண்ணமங்கை வந்துவிட்ட திருமங்கை ஆழ்வார் திருநின்றவூரின் பக்தவத்சல பெருமாள் திரும்பவும் வந்ததை ஓரக்கண்ணில் கண்டு அவரையும் மங்களாசாசனம் செய்தாராம். திருவரங்கநாதனின் ஆணைப்படி அரங்கன் கோயிலில் அப்பெருமானுக்கு மண்டபம், கோபுரம், விமானம், பிராகாரம் முதலிய பணிகளை செய்தார். திருவரங்கனின் அனுமதியோடு திருக்குருகூரில் இருக்கும் நம்மாழ்வாரின் அர்ச்சாமூர்த்தியை திருவரங்கத்திற்கு எழுந்தருளச் செய்து ஆழ்வார் அருளிச் செயல்களை அரங்கனின் முன்பே இசைத்து அத்யயன திருவிழாவை நடத்தி அருளினார். இவரே ஆழ்வார்களுள் அதிக கோவில்களை மங்களாசாசனம் செய்தவர் என்ற சிறப்பினை பெறுகிறார். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவிழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் ஆகியவை திவ்ய பிரபந்தத்தில் இவரது படைப்புகள். வில்லும் வாளும் ஏந்திய வீரனின் வாயில் பக்திமயம் பொங்கும் கானங்களா? ஆமாம், அவர் இன்னும் பழைய பரக்காலன் அல்ல, புதிய நம் கலியன் திருமங்கை ஆழ்வார். ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் திருமங்கை ஆழ்வாருக்கு விதவிதமான அனுபவங்கள். வைணவனுக்கு உரிய 5 அடையாளங்களை பெற்று நீலன் திருமங்கை ஆழ்வாராய் மிளிர்ந்தது திருநறையூர் நம்பியிடம். திருமணக் கோலத்தில் தாயாருடன் வந்து கலியனுக்கு காட்சியளித்து அவன் அக இருளை நீக்கியது வயலாளி மணவாளன். திரு 8 மந்திரத்தை கற்றறிந்தது திருக்கண்ணபுரம் சௌரிராஜனிடம். திருமங்கை ஆழ்வாரின் பாடல் தேடி ஓடி வந்த பெருமாள் திருநின்றவூர் பக்தவத்சலன். 6 மாதம் ஆழ்வாரை காக்க வைத்து காட்சியளித்தவன் திருநீர்மலை நீர்வண்ணப் பெருமாள். நாடி வந்த ஆழ்வாருக்கு முதலில் கதவை அடைத்து பின்னர் உரையாடி மகிழ்ந்து காட்சியளித்தது திரு இந்தளூர் பரிமள ரங்கநாதன். வழிப்போக்கனாக வந்து திருக்காட்சி நல்கியது திருக்கண்ணங்குடி சியாமளமேனி பெருமாள். 3 நாட்கள் காக்க வைத்து காட்சி கொடுத்தது நந்திபுர விண்ணகரம் ஜெகநாத பெருமாள். அறியாமல் சென்ற ஆழ்வாரை அழைத்து காட்சி தந்து உணவளித்தவன் தேரெழுந்தூர் ஆமருவியப்பன். திருமங்கை ஆழ்வாரின் வாழ்வின் வீச்சும் கவிதையின் வீச்சும் அவரை நம்மாழ்வாருக்கு அருகிலேயே கொண்டு செல்கின்றன. நிறைய சம்பாதித்தார், நிறைய அனுபவித்தார், நிறைவாக வாழ்ந்தார், காதலித்தார். முதலில் பெண்ணை, பின்பு திருமாலை, எல்லா வகை பாடல்களையும் முயன்று அருமையான கவிதைகள் படைத்தார். பல கோவில்களை செப்பனிட திருப்பணிகள் செய்வித்த இவர் 105 ஆண்டுகள் வாழ்ந்து திருக்குறுங்குடி சென்று நம்பியை தொழுது இறைவனடி சேர்ந்தார்.